ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இட்ஸ் Thursday மார்னிங். என்றைக்குமே என்னோட டே 4 o'clock ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா, அதே மாதிரி தான் பூஜைலாம் செஞ்சு முடிச்சாச்சு. நாளைக்கு ஃப்ரைடேன்னு சொல்லும்போது ஸ்பெஷலாக செய்வோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு ஃபங்க்ஷன் இப்போ தானே முடிஞ்சிருக்கு, டீப் க்ளீனிங் எல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ டச்சப் பண்ணால் மட்டும் போதும். கொஞ்சம் துணி மட்டும் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி மேலே மாடியில் போய் காய போட்டாச்சு. மாடி ரொம்பவே குப்பையாக இருந்துச்சு. ஸோ இப்போ வெயிலில் க்ளீன் பண்ண முடியாது, ஸோ ஒரு 5 o'clock க்ளீன் பண்ணிக்கலான்னு அப்படியே வந்தாச்சு. ஜாராவுக்கு அதாவது குளிப்பாட்டி விட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு. 15 days ஒன்ஸ் தான் குளிப்பாட்டி விடுவோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நீட்டாக தான் இருப்பாள், வீட்டுக்கும் மாடிக்கும் தானே போவாள், நீட்டாக தான் இருப்பாள் மேக்ஸிமம். ஸோ குளிப்பாட்டி விடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஜாரா எப்படின்னா, ஜாராவை குளிப்பாட்டி விடலாம், ஷாம்பு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாலே கட்டில் போய் ஒளிஞ்சுப்பாங்க. அது அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறத விட நம்ம பேசுகிறது அவளுக்கு தெளிவாக புரியுது. ஜாராவோட ஷாம்பு எடுங்க குளிப்பாட்டி விடலாம் இப்படி சொல்லிட்டாலே காட்டுக்கடியில் போய், அதாவது கட்டில்கடியில் எந்த சந்து கிடைக்குதோ அங்கே போய் ஒளிஞ்சுப்பான். ஏன்னா அந்த லெவலுக்கு போய் அவளை நம்மளால் இழுக்க முடியாது இல்லையா, ஸோ அங்கே போய் ஒளிஞ்சுப்பா. அப்புறம் எப்படியோ ட்ரை பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து குளிப்பாட்டி விடணும். இப்படி தான் ரொம்ப சிரமப்பட்டு அவளை குளிப்பாட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஹேர் ட்ரையர் போட்டு காயும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சமத்தா அவங்க போய் தூங்கிக்கிட்டாங்க. குளிப்பாட்டி விட்டாலே அவங்க நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் மாப் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. டக்குன்னு மாப் பண்ணிவிட்டு நானும் ஒரு பாத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றியாச்சு. என்றைக்குமே நம்ம கைப்பட ஏதாவது ஒரு பிளான்ட் வச்சு அங்கேருந்து ஏதாவது ஒரு பூவோ இல்லை ஒரு அதாவது அருகம்புல்லோ பொறிச்சு கடவுளுக்கு வைக்கும்போது அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி. எனக்கு அப்படி தான். இப்போ தான் செடியெல்லாம் வச்சுருக்கு, அங்கேருந்து பூ வராட்டாலும் அருகம்புல் என்றைக்குமே இருக்கும். அதை பொறிச்சு விநாயகருக்கு வச்சு பூஜை செய்கிறதுல அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி. ஸோ இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. அப்புறம் பூஜைலாம் செஞ்சுட்டு கீழே எட்டி பார்க்கும்போது சாணி இருந்துச்சு. நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா, சாணி வேணும். அதாவது மாடு கேட்டுக்கு முன்னாடியே சாணி போட்டுட்டு போயிருக்கு. ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே, அதாவது சாணியில் தெளித்து கோலம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், லக்ஷ்மிகரமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. இவங்க எங்களோட ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான். இவங்க ரொம்ப பெட் எங்களுக்கு. எங்களோட ஜாரா மட்டும் இல்லை, இவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம்.